Shasha food. Shasha food. அனைவரும் நலம் பெற வாழ்த்துக்களோடு ஆரம்பம் செய்வோம். தோசை மாவு இட்லி மாவு இல்லாத நேரங்களில் மிகவும் சுலபமாக செய்யக்கூடிய டேஸ்டி ஹெல்தி வீட் தோசா கோதுமை தோசை எப்படி செய்வது பார்க்கலாம். ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய இந்த கோதுமை தோசை கரெக்டான அளவுகளோட கரெக்டான மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு செய்ய தெரிஞ்சா தோசை மாவு இல்லாத நேரங்களில் காலை பிரேக்ஃபாஸ்ட் உணவு இரவு டின்னர் உணவுக்கு ரொம்பவே சுலபமாக செய்திடலாம். கோதுமை மாவு வீட் ஃப்ளோர் 2 கப்பு, உப்பு 1.5 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் உப்பு, சுகர் சீனி 1.5 டேபிள் ஸ்பூன், எக் முட்டை 1, 2 கப்பு கோதுமை மாவுக்கு 4லிருந்து 5 கப்பு தண்ணீர் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு 4 கப்பு தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் செஞ்சுருங்க. மீதமுள்ள 1 கப்பு தண்ணியை அப்படியே வச்சிருங்க. கோதுமை தோசை மாவு எந்த அளவுக்கு பதம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு இந்த 1 கப் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திடலாம். கோதுமை மாவோட சேர்த்துருக்கிற பொருள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கையால் அல்லது பீட்டர் யூஸ் செஞ்சு கூட உங்களுக்கு எது வசதியோ அதே போல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி செய்கிற கோதுமை தோசைக்கு தண்ணியோட அளவு ரொம்பவே முக்கியம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் 1 கப்பு தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திடுறேன். கோதுமை தோசை மாவில் சேர்த்துருக்கிற வாட்டர் கன்சிஸ்டன்சி தண்ணியோட அளவு இந்த அளவு இருக்கணும். மாவோட அளவு ரொம்பவே கெட்டியாக இருந்துச்சுன்னா கோதுமை தோசை ரொம்பவே மொத்தமாக வரும். ஒருவேளை உங்களுக்கு மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா தோசை வெடித்து தோசைக்கல்ல ஒட்டிக்கிட்டு கரெக்டாக வராது. இந்த அளவுக்கு கரெக்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க. கோதுமை தோசை மாவு ரெடியாகிடுச்சு. கோதுமை தோசைக்கு மாவு கரைச்சி ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. உடனே சுட ஆரம்பிச்சிடலாம். இதே போல் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மெல்லிசாக தோசை வாத்துடுங்க. உங்கள் விருப்பம் போல் 1/2 ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துடுங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு கோதுமை மாவில் சப்பாத்தி மட்டுமே செஞ்சு கொடுக்காம இதே போல் தோசை செஞ்சு கொடுங்க. தோசை இந்த அளவுக்கு வெந்து சிவந்து வந்ததும் திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். கோதுமை மாவு தோசை இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வெந்தாதாங்க நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துடுங்க. இந்த கோதுமை மாவு தோசை ரொம்பவே சூடாக சாப்பிடணும். கொஞ்சம் ஆறிய பிறகு ஆறினவுன்னு சாப்பிட்டா கூட டேஸ்ட்டு கம்மியாகிடுங்க. கரைச்சி ரெடி செஞ்சு எல்லா மாவுலையும் இதே போல் தோசை சுட்டு எடுத்துடுங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்களாக இருந்தால் சுலபமாக செய்யக்கூடிய இந்த கோதுமை தோசை கூட கோகோனட் சட்னி, தேங்காய் சட்னி அல்லது அடுத்த சாசா ஃபுட் சேனலில் வரக்கூடிய ஸ்பெஷல் வெங்காய சட்னியோட சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் சீனி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் பிரியர்களுக்கு கவலையே வேண்டாம்ங்க. இந்த கோதுமை தோசை சிக்கன் கிரேவி, கோழி குழம்பு, மட்டன் கிரேவி, ஆட்டுக்கறி குழம்பு, ஃபிஷ் கிரேவி, மீன் குழம்பு, பிரான் கறி, இறால் குழம்பு, அவ்வளவு ஏங்க கிராப் கறி, நண்டு கறி கூட சாப்பிடக்கூட ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட் இருந்தால் கூட தினமும் சப்பாத்தி செய்து போர் அடிச்சிடாமல் இதில் சேர்க்குற சீனி அளவு, சுகர் அளவு மட்டும் கம்மி செஞ்சுட்டு ஹெல்தி கோதுமை தோசை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய ஹெல்தி வீட் ஃப்ளார் தோசா கோதுமை தோசை உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களுடன் நிறைவு பெறுவோம். Shasha food. Shasha food.